அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து Dynamic 365 CRM ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இனிமேல் வந்து Dynamic 365 அப்படின்னு சொல்லாமல் D365 கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லலாம். நம்ம இந்த சேல்ஸ் மாடல் ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சேல்ஸ் ப்ராசஸ் பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து படிக்க போகிறோம் நம்ம. ஓகே, இந்த சேல்ஸ் ட்ரையல் கிரியேட் பண்ணுறதுல வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஐடியாவது இல்லாட்டி உங்கள்கிட்ட ஏதாவது ஒர்க் ரிலேட்டட் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, சில சமயம் அதை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஏபிசியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஆஃபீஸ் வந்து அலோவ் பண்ணாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து த செகண்ட் ஆப்ஷன் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டொமைன். அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி இமெயிலு, அப்புறம் தனி ஒரு ஒரு டொமைன் அப்படின்னா வந்து எல்லாமே வச்சு ஒரு சாண்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நியூ இமெயிலை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் ஆஃபீஸ் இருக்கிற இமெயில் ஐடியாவது இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஐடியாவது யூஸ் பண்ணுறது. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஓன் டொமைன் ஒன்று கிரியேட் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஒன், இந்த மைக்ரோசாஃப்ட் ஐடியா ஒரு ஒர்க் ரிலேட்டட் இமெயில் ஐடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா வந்து எந்த ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து அது வந்து அவுட்லுக்கு இல்லாட்டி ஹாட்மெயிலு இல்லாட்டி இது உங்களோட கஸ்டம் டொமைனோட வந்து ரிலேட் ஆகிடும், அசோசியேட் ஆகிருக்கணும். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, LTSolutions.com, கம்பெனி ABC.com, அது மாதிரி வந்து அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த இமெயில் ஐடி. ஓகே, அப்படி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து கம்பெனி இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஐடி வந்து மைக்ரோசாஃப்டோட இமெயில் ஐடி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் ப்ரௌசரில் போயிட்டு Dynamic 365 சேல்ஸ் ட்ரையல்னு அடிங்க. உங்களுக்கு நிறைய ரிசல்ட் வரும். அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அ ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம்னா வந்து இப்போ Dynamic 365 ட்ரை ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வருது. அது இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ் வருது. அகெயின் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் ஐடி கொடுக்க போகிறீங்க. எது மைக்ரோசாஃப்ட் ஐடியாவது இல்லாட்டி உங்களோட கம்பெனி இமெயில் ஐடியாவது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி அப்படின்ற மாதிரி உங்கள் கம்பெனி அலோவ் பண்ணிச்சுனாலோ இல்லை உங்கள் கையில் உங்கள்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடி இருந்துச்சுனாலோ வந்து நீங்கள் வந்து உடனே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி இது மாதிரி என்னோட மைக்ரோசாஃப்ட் ஐடி நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தது ஸ்டார்ட் யுவர் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கிரியேட் ஆகும். இதுதான் வந்து Dynamic 365 சேல்ஸ். இது இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரையல் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 30 days ஃப்ரீ ட்ரையலு, ஃபுல்லி லோடடு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். பேசிக்காக உங்களை லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே டேட்டாவில் இருக்கும், கிராஃபு மற்ற கோப்பைலட்லாம் இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஃபுல்லி லோடட். ஓகே, ஸோ டேட்டா வைஸ். ஓகே, இதுதான் ஆப்ஷன் ஒன். இது ஆப்ஷன் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது create your own domain. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மைக்ரோசாஃப்ட் they providing a developer program, it's called e-file license. அகெயின் இதுவுமே ஒரு ட்ரையல் தான். ஆனால் இந்த ட்ரையல் லைசன்ஸ் வந்து இட் கோஸ் ஃபார் 90 days. அப்படியே ரினியூ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த ரினியூ ஆகிட்டே இருக்கும் until it goes for 1 year. சரி, ஒரு வருஷம் வரையும் அதை உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாது திருப்பி நீங்கள் வேறு ஒரு இ-ஃபைல் லைசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் எந்த ஒரு ப்ராப்ளமே. சரி, நானுமே அப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நானே இது ஒரு 3வது இ-ஃபைல் லைசன்ஸ் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். அகெயின் ஸோ இந்த இ-ஃபைல் லைசன்ஸில் வந்து என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் இமெயில் ஐடி வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் பேர் வந்து ஸ்டாலின் அட் என்னோட மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ஒரு டொமைன் நேமு .onmicrosoft.com. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் நேமே வந்து நானே எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்தா LT பிளாக்ஸ் நானே வந்து ஒரு டொமைன் நேம் வச்சுருப்பேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் டொமைன் நேம் சூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேது, அவங்களே தராங்க. பட் பரவாயில்ல, நமக்கு அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அஸ்லாங்கஸ் அவங்க வந்து தர வரையும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் என்னென்னா வந்து 25 யூசர் லைசன்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் வந்து நீ மட்டும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் டீமாக இருந்துச்சுன்னா வந்து 25 பேர் வரையும் மேக்ஸிமம் வந்து அந்த டொமைன் வந்து யூஸ் பண்ணலாம். இட் மீன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ட்ரையல் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த 25 பேர் வரையும் யூஸ் பண்ண முடியும். ப்ரீ கான்ஃபிகர்ட் டேட்டாலாம் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அப்படியே ரெடிவ் யூஸ் தான். நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் மாடலுக்கு போனீங்கன்னா லீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அது இன்க்ளூடிங் வந்து அசூர் ஆக்டிவ் டைரக்டரியுமே அதில் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அதை ஃபுல்லி இது ஆஃபீஸ் சொல்கிறீங்களா, ஆஃபீஸோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவுட்லுக்கு, ஒன் டிரைவ் அது மாதிரி எல்லாமே இருக்கும் அது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். அதை வந்து மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர் ப்ரோக்ராம்னு சர்ச் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, போயிட்டு ப்ரௌசர் போங்க, மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர் ப்ரோக்ராம் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோம்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் எல்லாம் கரெக்டாக தான் வருது. அது இப்போ வந்து கிளிக் பண்ணி ஜாயின் நவ் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். பேசிக்காக வந்து ஆல்ரெடி நான் இ5 லைசன்ஸ் வச்சிருக்கிறதுனால என்னோட இ5 லைசன்ஸ் அந்த என்னது என்னோட இமெயில் ஐடிக்கு வந்து இது காமிக்குது. அது இல்லாட்டி அப்படின்னா வந்து இந்த ஸ்டார்ட் இந்த நியூ இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இமெயில் பாக்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும், ஆப்ஷன் மட்டும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் நேம் பாருங்களேன், ஒரு டொமைன் நேம் மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. ரினியூவபிள் இ5 லைசன்ஸ், அது நான் சொல்லும் போது 90 டேஸாக வந்து 91 டேஸ்ன்றாங்க. எனிவே 90 டேஸாக வந்து 1 இயர் வரையும் போகும்போது மொத்தம் வந்து நீங்கள் வந்து 25 லைசன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 9 யூசர் லைசன்ஸ் ஆல்ரெடி இது அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்ததுனால இருக்குது. சில சமயம் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ அந்த யூசர் செக்யூரிட்டி ரோல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேறு ஒரு நான் என்கிட்ட இருந்தாலுமே நான் வந்து என்னால் வந்து இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ண முடியும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் க்ரியேட் பண்ண விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி stalin@airtelvsjb.microsoft.com. இதே மாதிரி வந்து மொத்தம் 25 யூசர் ஐடி இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி. அது மாதிரி மொத்தம் உங்களுக்கு வந்து இன்னொரு 24 யூசர் ஐடி வந்து கிடைக்கும் அது. இப்போ இ5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன தேவை, இப்போ உங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ண உங்களோட இமெயில் ஐடி. இப்போ நான் வந்து stalin@airtelvsjb அந்த இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து ஒரு ப்ரைவேட் விண்டோ, ஓகே, ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஒரு ப்ரைவேட் அதாவது இன்காக்னிட்டோ விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் office.com வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ சைன்இன் பண்ண போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை வச்சு சைன்இன் பண்ண போகிறோம். புது இமெயில் ஐடி கொடுக்குறோம், பாஸ்வேர்டு கொடுத்துருவோம், இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட புது டொமைன் அதாவது கஸ்டம் டொமைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த டொமைனில் உங்களோட லாகின் ஐடியில் கூட போனீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட ஒரு ஃபுல் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கும். அது இப்போ ஆப்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆல் ஆப்ஸ் எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். அவுட்லுக், ஷேர் பாயிண்ட், நீங்கள் சொல்கிறது எல்லா மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஸ் ப்ராடக்ட்டுமே இருக்கும். நீங்கள் அதை வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஷேர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கனால சில சைட்ஸ்லாம் தெரியுது. இல்லாட்டி நீங்கள் வந்து புது சைட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து இது வந்து ஆஃபீஸ் நீங்கள் வந்து இந்த அட்மின் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து இந்த யூசர்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அந்த 25 யூசர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த இ5 லைசன்ஸ், அது எல்லாமே வந்து இது எல்லாமே ஃபுல்லி லோடட் இல்லையா, ஆல்ரெடி இருக்கும். இது நீங்கள் நேம் சேஞ்ச் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பட் ஓவராலாக வந்து மொத்தம் 25 யூசர் அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில எக்ஸாம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது டீம்ஸ் குரூப்ஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம இல்லையா. இப்போ என்ன பண்ணோம்னா வந்து ஒரு புது ஐடி வச்சு இப்போ வந்து டொமைன் க்ரியேட் பண்ணியாச்சு இல்லையா, நம்மளோட இ5 சப்ஸ்கிரிப்ஷனும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சேல்ஸ் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இதே ப்ரௌசரில் யூஸிங் திஸ் இமெயில் ஐடி இல்லையா, இதில் போய் இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், டைனமிக்ஸ் CRM சேல்ஸ் ட்ராக் கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஃப்ரீ ட்ரையலை கிளிக் பண்ணலாம், ட்ரை ஃபார் ஃப்ரீ. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து இப்போ இந்த இமெயில் ஐடி கொடுக்க போகிறோம். இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸ்டாலின்@ மாதிரி இப்போ இந்த இமெயில் ஐடி கொடுக்க போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் ஸ்டைல் வந்து க்ரியேட் ஆகிடும். இது ஒரு ஓன் டொமைன் அப்படினால சில லிமிடேஷன் இருக்குது. என்ன லிமிடேஷன் அப்படின்னா வந்து இந்த ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த சேல்ஸ் ட்ரையல் க்ரியேட் பண்ணுறாங்க, அது 30 days தான் அது, சரியா. அதுக்கப்புறம் ஒருவேளை எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகும், நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆகும், நீங்கள் வந்து வேறு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஓன் டொமைன் சொல்கிறீங்க, அந்த டொமைன் வந்து 1 year வரை போகும். எவ்ரி 90 days ரினிவாய் போகும். அது ஜென்ரலாக உங்களுக்கு 1 year போதும் தான் இந்த ஹோல் நீங்கள் CRM கற்றுக்கிறதுக்கு. அப்படி ஒருவேளை எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னொரு இ5 லைசன்ஸ் வந்து இன்னொரு வந்து டொமைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்,
பிரச்சனை கிடையாது. ஸோ இதுக்கான ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து லிமிட்டட் யூசர், மொத்தமே நான் சொல்லும்போது 25 யூசர் லைசன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ட்ரையல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுறீங்க அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குது. அப்புறம் வந்து சில அட்வான்ஸ் ஃபியூச்சர் கேப்பபிலிட்டிஸ்லாம் சிஸ்டமே ஒர்க் ஆகாது. இதை ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த இமெயில் அனுப்புறது, இந்த இன்டெகிரேஷன்லாம் வந்து கொஞ்சம் லிமிடேஷன் இருக்குன்றாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ண ஒருத்தரையும் பார்த்தேன், என்னால் வந்து எல்லாமே அப்சல்யூட்டாக வந்து கம்ப்ளீட்டாக என்னால் பண்ண முடியுது அது. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். 2 மெத்தட் சொல்லியிருக்கேன். 2 மெத்தடில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒருவேளை அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசு க்ரியேட் பண்ணலாம். எதர் இந்த ட்ரையல் சேல்ஸ் மாடல்னாலும் இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஃபைல் லைசன்ஸ்னாலும் சரி. ஓகே, இப்போ நம்ம என்ன இப்போ கற்றுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம பாதை இல்லையா, லேர்னிங் ட்ராக் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சிஆர்எம் பார்த்தோம், அதுக்கடுத்து வந்து சேல்ஸ் ப்ராசஸ்னு என்னென்னு பார்த்தோம், அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து ட்ரையல் இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வந்து பவர் பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம சிஸ்டத்தை கொஞ்சம் வாக் த்ரூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பவர் பிளாட்ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. ஓகே, சரி, அவ்வளோதான். நன்றி. நம்ம வந்து அடுத்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன் டு த பவர் பிளாட்ஃபார்மில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் இனிதமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.